இது ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன். தமிழக முதல்வர் பொதுவானவரா இல்லையா? பொதுவானவர் சொன்னா அவர் கட்சியில கூட்டணி இருக்கிறவங்களுக்கு மட்டும் முழு சலுகை கொடுத்துட்டு இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் எங்க ஆட்டோ ஸ்டாண்ட் போட்டாலும் அனுமதிக்கிறது இல்ல. காவல்துறை மாற்றம் தாய் மனப்பான்மையோட இருக்குது. கேட்டா எல்லாம் மேலிடம்ன்றாங்க. யாரு மேலிடம் தெரியல. அதே மாதிரி நிறைய கோரிக்கை வச்சிருக்கோம், 13 கோரிக்கை. இந்த தீர்மான காப்பி நாங்க உங்களுக்கு தரோம். இதுல இருக்கிறத நீங்க ஊடகத்தின் வாயிலா கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு ஆட்டோ டிரைவருடைய வாழ்க்கையிலையும் நலவாரியத்துல அவங்க ரிட்டையர்டு 60 வயசுக்கு மேல ஆட்டோ ஓட்ட முடியாது. நலவாரியத்துல பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டோ டிரைவருக்கும் சொந்தமா வீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். பல்வேறு கோரிக்கைகள் மூலமா இந்த பொதுக்குழுல இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கோம். இந்த கோரிக்கையெல்லாம் தமிழக முதல்வர்கிட்ட கொடுக்க போறோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த விஷயத்தை, இந்த தீர்மானத்தில் இருக்கிறத நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னா ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்க்கையில ஒரு நியாயம் பிறக்கும்.